Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை கழுவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். அது கூடயே காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூண்டு போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணிலாம் விடாமல் நம்ம இப்போ உளுந்தை அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். நான் 1/4 கிலோ மாவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்ட போகிறோம். தண்ணி நல்லா கொதித்த தண்ணி, அதனால் கை விட்டுறாமல் கரண்டியை வச்சு இது மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்குவோம். நம்ம சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது. இதோடய பிசைஞ்சிருவோம். நம்ம இப்போ கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். நம்ம பிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ அதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஆறவும் உதுத்து விட்டுக்கோங்க. இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் இப்போ நம்ம கடுகு போட்டுப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூட கருப்பில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருந்த உளுந்தை இதில் சேர்த்துடலாம். அதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். சேர்ந்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு கார கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அச்சில் இதில் செய்யலாம். இப்போ நான் இதை கையிட்ட தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்காதவங்க இது மாதிரி கார கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உளுந்து வச்சு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பூரணத்தை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது உள்ளே வச்சு இது மாதிரி மூடிடலாம். கொஞ்சமாக பூரணம் எடுத்து உருட்டிட்டு அது உள்ளே வச்சிடலாம்.
இது மாதிரி வெவ்வேறு டிசைன்லேயும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருவோம். நம்ம வந்து சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால சீக்கிரமே கொழுக்கட்டை வெந்துடும். இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். இது மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.